பேரு தான் வின்டராக இருக்குது, ஆனால் 3 நாளாக சம்மர் காது மேலே அடிக்குது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். காலையில் இருந்தால் ஃப்ரூட் பேஸ்கெட்டில் ரெட் பண்ண நான் மிஸ்ஸிங்கு. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சீத்தாப்பழத்தை லோட் பண்ண வேண்டியதாக போச்சு. கேட்க வேடாக இருந்தாலும் சாப்பிட நல்லாவே இருந்துச்சு. டேரெக்டாக ஜிம்முக்கு வந்துட்டு வார்ம் அப் செஷனு, புல்லப்பு, புஷ்அப்பு, டிப்ஸு எல்லாத்துலேயும் 3 செட்டு. இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸு கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருந்ததுனால 3 வேரியேஷனுமே ஹைட்ராலிக்கில் புஷ் பண்ணிட்டேன். அடுத்து ட்ரைசெப்ஸுக்கு ஒரு 3 வேரியேஷன் ஹெவியாக போட்டாச்சு. ஒரு வழியாக ஒர்க் அவுட்டை முடிச்சு ஜிம்லேருந்து விடை பெற்றாச்சு. போகிற வழியில் புரதத்தை வாங்கிட்டு போய் முதல் மீல் செஞ்சாச்சு. முட்டை வித் ஓட்ஸ். அண்ட் இந்த ஒரு ஓட் மீல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, பம்கின் சீடு, வால்நட்டு, ரேசின், ஆல்மண்டு, மில்க் அண்ட் ஓட்ஸ். தனியாக ரெசிபி வேணா சொல்லுங்கள், அதையும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் செகண்ட் மீலுக்கு 200 கிராம் சிக்கனை ஜிஞ்சர் கார்லிக் போட்டு மேரினேட் பண்ணி லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி பேன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. முக்கியமான விஷயம், சென்னை டு விழுப்புரம் பைக்கில் அப் அண்ட் டவுன் 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன். பின் விளைவுகளை யோசிச்சுக்கிட்டே அயன் பண்ணிட்டு இருந்த தருணம் அது. அயன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி அம்மா ப்ரெப்பான ரசம் வித் பெப்பர் சிக்கனை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த 2 நாளைக்கு டயட்டு, ப்ரோட்டீன் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். சென்ட்ரல் வரைக்கும் மெட்ரோவில் வந்துட்டேன். அங்கேருந்து பிக் பண்ணுறதுக்கு நம்ம நண்பர் நெருப்பு குமார் வந்திருந்தா. அப்படி பேர் தான் நெருப்பு, ஆனால் சுத்தமாக பொறுப்பு இல்லை, டைமுக்கும் வரதில்லை. அடுத்த 2 நாள் இவனை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சீக்கிரமாக போகலான்னு நினச்சோம், நல்லபடியாக டிராஃபிக் ஆயிடுச்சு. அடுத்த 2 நாள் என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.